அண்ணா பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் இன்னைக்கு எதுக்கு ஃபேமஸ் ஆகுது? யார் அந்த சார்? ஞானசேகர். அவனை பிடிச்சானுங்க திமுக காரன், அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. போன வாரம் பார்த்தா ஞானவேல் ஒருத்தன் அங்க இருக்கிற பேராசிரியரா, அங்க 4 மாணவிகளுக்கு பாலியல் கொடுமை. இப்படி எல்லாம் நடக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். போதும், இவங்கெல்லாம் ஆண்டது போதும். இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அடிப்படையிலே மதுவும் கஞ்சா போதை பொருட்கள். எங்க தெரியுமா தமிழ்நாட்டில் அதிகமா போதை வித்துட்டு இருக்காங்க? சென்னை புறநகர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ கஞ்சாவை வித்திருக்கிறாங்க. இதனால்தான் இந்த பிரச்சனை. மனித மிருகங்கள் உருவாக்குகின்ற திமுக குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு போதை, கஞ்சா மட்டும் இல்ல, போதை பொருட்கள் காக்கைன், ஹெராயின், LSD, ஆம்பிட்டமைன், மிட்டைல், ஃபென்டனைல் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையோ தமிழ்நாட்டிலே குக்கிராமத்துல இருந்து, தெருவில் இருந்து, வீதியில இருந்து, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல் விற்கிற துரத்தி அடிங்க. போதும் ஆட்சி. அவ்வளவு கோபம். ஒரு மருத்துவனாக, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக, ஒரு தந்தையாக நான் உங்களிடம் கேட்கிறேன், உணர்வுபூர்வமாக நான் கேட்கிறேன். என்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ நீ ஆள தகுதியற்றவன். உங்களுக்கு ஆட்சி தகுதி இல்ல, ஆளுநருக்கு தகுதி கிடையாது. சமீபத்தில் முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் வெளியிடுறார். அதுல ஒரு வார்த்தை கூட மதுவு சம்பந்தமா இல்ல, ஒரு வார்த்தை கூட போதை பொருட்கள் சம்பந்தமா தடுப்போம், ஒரு வார்த்தை கூட கிடையாது. தேர்தல் அறிக்கை மானங்கட்டத்தனமா இல்ல. அதுல சொல்றார் முதலமைச்சர், அவங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகனா. அதே ஒரு காமெடி, அது சொன்னதே ஒரு காமெடி. திமுக தேர்தல் கதாநாயகன் மட்டும் இல்ல, கதாநாயகனும் கிடையாது, காமெடி கிடையாது, வில்லனும் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் பாரு, அதுல ஒண்ணுமே கிடையாது. இது தயார் செய்ய கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒரு பெண்ணு தயாரிச்ச தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு கோடிக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பு, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லைன்னா எதுக்குமா இந்த தேர்தல் அறிக்கை? நீங்க தானமா ஊர் ஃபுல்லா போயிட்டு முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு போதை பொருட்களால எவ்வளவு குடும்பங்கள், இளைஞர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தலைமுறை அழிகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. அதை பத்தி உங்களுக்கு ஒரு தேர்தல் சொல்ல முடியாதா? எடப்பாடி பழனிசாமி இன்னும் 1 மாதத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கை நாங்கள் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம், இதுதான் எங்களுக்கு வேணும். அவர் கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் போதை ஒழிப்பு பிரிவை உருவாக்குவோம், புதிதாக உருவாக்கி போதையை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி எங்க? அதை பத்தி வாயை எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கின்ற திமுக தேர்தல் அறிக்கை எங்க? இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டும். நான் சொல்ற சாதாரண பிரச்சனை கிடையாது, இவ்வளவு மோசமான பிரச்சனைகள் இருக்கு.